கரூரில் நடந்த தாவேகா மாநாட்டில் இதுவரைக்கும் 40 பேர் உயிரிழந்ததாக சொல்கிறாங்க. இன்னும் பல பேர் கவலைக்கிடமாக இருக்கிறதா சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பொதுவாக எல்லாரும் பேசிக்கிறது என்னென்னா, அதிக கூட்டம். மாநாட்டுக்கு எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு பல மடங்கு அதிகமாக வந்துட்டாங்க. மேடையின் தடுப்புகளை நோக்கி மக்கள் கூட்டமாக முன்னேறிய போது ஏற்பட்ட நெரிசல், அப்புறம் குறைபாடுகள், அதிக எண்ணிக்கையிலான கூட்டத்தை கையாளும் அளவிற்கு போதிய பாதுகாப்பு மற்றும் நெரிசல் கட்டுப்பாடு நடவடிக்கைகள் இல்லாதது. ஏன் அவ்வளோ அதிகமாச்சுன்னா, நேரமாக ஆக ஆக இன்னும் வரலையே இன்னும் வரலையே அப்படின்னு காத்திருந்தது ஒரு பக்கம். எல்லாமே டயர்ட் ஆகிட்டாங்க. இன்னும் சாயந்தரம் ஆக ஆக வேலைக்கு போனவங்கெல்லாம் வேலையை முடிச்சுட்டு வந்து கலந்துக்கிட்டாங்க. அப்போது அந்த கூட்டம் அதிகமாகிறதுக்கு ஒரு காரணம். வந்த வேகத்தில் அப்படியே நின்று பேசிட்டு அப்படியே போயிருந்தால் கூட்டம் ரொம்பவே கம்மியாக தான் இருந்திருக்கும். இவங்க சொல்கிற அந்த 10,000 பேர் கூட அந்த இடத்துல இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. நேரம் ஆக ஆக இவங்க வந்தவங்களும் என்ன பண்ணுவாங்க, வீட்டுக்கு போனை போட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு வா, தண்ணி எடுத்துகிட்டு வான்னு வீட்டில் இருக்கிறவங்களையும் சேர்த்து போனை போட்டு வர சொல்லியிருப்பாங்க. அப்போது இங்கே வந்து வெயிட் பண்ணது ஒரு ஆளாக இருக்கும். வீட்டுக்கு ஃபோன் பண்ணி வீட்டில் இருந்து இன்னும் 2 பேர்த்த வர சொல்லியிருப்பாங்க. அப்போது 1 3 ஆகுது. அப்படி தான் 10,000 பேர் தான் வருவாங்கன்னு கணக்கு போட்டு வச்சுருந்து அந்த 10,000ங்கிறது 40,000 50,000ன்னு கூட்டம் அதிகமாகிருக்கு. இதுக்கு காரணம் லேட்டாக வந்திருக்காரு நம்ம மச்சான். மச்சான் என்ன பண்ணியிருக்காருன்னா, நிறைய மலுப்பலான பதில்களையாக கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இது வந்து எதிர்க்கட்சியோட சதியாக இருக்கும், அமெரிக்கா சதி பண்ணிருச்சு, ஜப்பான் சதி பண்ணிருச்சு அப்படின்னு காரணத்தை எங்கெங்கேயோ தூக்கி போடுறாரு. இன்னொன்று, இவங்க கேட்ட இடத்த கொடுத்துருந்தா கூட இன்னும் அதிகமாக உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கும். இதுக்கு வந்து சிபிஐ போட்டு விசாரிக்கணும், சிபிசிஐடியை போட்டு விசாரிக்கணும் அப்படின்னு இந்த தற்குறி கழகத்திலேருந்து சொல்லிகிட்டு இருக்காங்களாமா. இந்த சம்பவங்கள் எல்லாமே ஏதோ ஒரு ஆள் இல்லாத காட்டுக்குள்ளே நடந்துருச்சு, யாருக்கும் தெரியாமல் நடந்துருச்சு, கண்டுபிடிக்கவே முடியல அப்படின்னா நம்ம என்ன கேட்கலாம், சிபிஐ வேணும், சிபிசிஐடி வேணும் அப்படின்னு கேட்கலாம். இங்கே நடந்த அத்தனை கொலைகளுமே இந்த தற்குறி கழகத்தோட தலைவன் முன்னாடி தான் நடந்திருக்கு. எல்லாமே என் மச்சான் முன்னாடி தான் நடந்திருக்கு. மச்சான் வேடிக்கை பார்க்குறாரு. அங்கே செத்துக்கிட்டு இருக்கிற மக்களை பார்த்துக்கிட்டே தான் திமுகவை திட்டிகிட்டு இருக்காரு. ஏன் மச்சான், எல்லாரும் மட்டமாக தரையில் நின்னாங்க. கடைசியில் இருக்கிறவன் இங்கே வண்டிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒருத்தன் மயங்கி விழறத பார்க்க முடியாது. அவன் ஒரு 1000 பேர்த்துக்கு பின்னாடி நிற்பான். அவன் பின்னாடி இருக்கிறவன் லைட்டாக தள்ளுவான், முன்னாடி இருக்கிறவன் இன்னும் லைட்டாக தள்ளுவான். அது தள்ளி 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 போய் கடைசி அழுத்தம் எங்கே அதிகரிக்கும், கடைசியாக எங்கே அதிகமாக பாதிக்கப்பட்டிருப்பாங்க, உன் வண்டியை சுற்றி தானே ஏன் மச்சான், உன் வண்டியை சுற்றி தானே அந்த நெரிசல் அதிகமாக இருக்கும். முதல் இறப்பு உன் கண்ணு முன்னாடி தானே நடந்திருக்கும். ஏன் மச்சான், நீ போயிட்டு சிபிஐ கேட்கலாமா, சிபிசிஐடி கேட்கலாமா? வெக்கமாக இல்லை, கேவலமாக இல்லை? நீயே கொன்று போட்டு இந்த சாவுக்கு யாரோ காரணம், சதி பண்ணிட்டாங்க அப்படின்னு அடுத்தவங்க மேலே பழி போட பார்க்குறியே. ஏன் மச்சான், நல்லா இருக்கா? நீ தான் 2 மாடி உயரத்தில் மேலே இருந்துக்கிட்டு ஃபோக்கஸ் லைட்டை மூஞ்சிக்கு அடித்து எல்லா மூஞ்சியும் பார்த்து 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 பேசிக்கிட்டு இருக்கிற. திமுகவை திட்டுறேங்கிற வேகத்தில் மக்களை மறந்துட்டியே. உன் கண்ணு முன்னாடி செத்துருக்கான் 40 பேரும், உன் கண்ணு முன்னாடி. இதுக்கு சிபிஐ பிடுங்கணுமா உனக்கு? சிபிஐ வேணுமாமல்ல? சிபிஐ எரிச்சலை கிளப்புறியா மச்சான்? இந்த தற்குறிகளெல்லாம் சேர்ந்து நிறைய பேர்த்த காவு வாங்குறாங்களே. அன்றைக்கி அந்த கம்பம் விழும்போது மட்டும் பக்கத்தில் 10 பேர் இருந்திருந்தால் என்ன ஆயிருக்கும்? மண்டை செதறி இருக்காது. நல்ல வேலை, நாளைக்கு மாநாடுன்னா அது இன்றைக்கே விழுந்து மக்களை எல்லாம் காப்பாற்றி விட்டுருக்கு. இப்படி போகிற இடமெல்லாம் உயிரிழப்புகளையே சந்திச்சுக்கிட்டு இருக்கியே. ஏன் மச்சான், இதுக்கு முன்னாடி 2 பசங்க கரண்ட்டில் அடிபட்டு செத்தாங்க. எல்லாம் உனக்கு பேனர் ஓட்டிக்கு வந்தவன், போஸ்டர் ஓட்ட வந்தவன், இப்படி வந்தவனெல்லாம் இறந்து போனான். ஒரு இரங்கலையும் தெரிவிக்கலை. பார்க்க வர ரசிகர்கள் வந்து பத்திரமா திரும்பி போகணும் அப்படின்னு எந்த அக்கறையும் நீ எடுத்துக்கல. ஒரு அக்கறையாக அவங்களுக்கு ஒரு அறிவுரையை கூட சொல்லலை. மச்சான், உனக்கு தான் அந்த அக்கறையே இல்லையே. அப்படி இருந்திருந்தா 40 பேரும் உன் கண்ணு முன்னாடி செத்துருக்காங்க. கை குழந்தைகளெல்லாம் பறி கொடுத்துருக்காங்க. இந்த உயிரிழப்புகளுக்கெல்லாம் முக்கிய காரணம் என்ன தெரியுமா? இது வரைக்கும் யாருமே சொல்லாத விஷயத்தை நான் சொல்கிறேன். உண்மையான காரணம் என்னென்னா, நான் தலைவனை பார்த்தா போதும், நான் முன்னாடி போய் நின்னா போதும், எனக்கு கிடைச்சா போதும் அப்படின்னு இருக்கிற ஒரு சுயநல கூட்டம், தற்குறி கூட்டம்.
பொது சமூகத்தின் மீது ஒரு மதிப்பு மரியாதை இல்லாத ஒரு தற்குறி கூட்டம், 4 பேர் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்காத ஒரு தற்குறி கூட்டம். ஒரு தலைவன் எப்படியோ அப்படித்தானே தொண்டன் இருப்பான். அதே மாதிரி தான் நீ வளர்த்து வச்சிருக்கிற அந்த தற்குறி கூட்டமும் ஏதாவது ஒரு இடம் கிடைச்சா போதாதா, நாம் போய் முன்னாடி நின்று நமக்கான ஒரு அடையாளத்தை பதிவு பண்ணிடுவோம் அப்படின்னு இந்த பொது சமூகத்தின் மீது, பொது மக்கள் மீது அக்கறை இல்லாத இந்த தற்குறி சுயநல கூட்டம்தான் மக்களை எல்லாம் மிதிச்சே கொண்டிருக்கு. அந்த கூட்டத்தில் அடிபட்டவங்க அத்தனை பேரும் சொல்கிறது என்னென்னா, நான் கீழே விழுந்து கிடந்தேன், என்னை ஏறி ஏறி மிதிச்சுக்கிட்டு போனாங்க. ஒருத்தனை கீழே போட்டு மிதித்து கொன்னுட்டு உன் மூஞ்சியை பார்க்கணுமா? ஏன் மச்சான், அப்படி என்ன இருக்கும் உன் மூஞ்சியில்? அதிலிருந்து உயிர் பிழைச்சி வந்தவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? நாங்கள்லாம் விழுந்து கிடக்கிறோம், எங்களை மிதிச்சுட்டு எங்கள் மேலே ஏறி நின்று நான் விஜயை பார்க்குறேன்னு சொல்கிறாங்க. அப்படியான ஒரு தற்குறி சுயநல கூட்டத்தை உருவாக்கி வச்சிருக்கிற உன்ன மாதிரியே மச்சான், உன்ன மாதிரியே தான் இருக்கிறாங்க அத்தனை தற்குறிகளும். எவனையாவது மிதித்து மேலே ஏறி நின்று நான் ஒரு அடையாளத்தை பதிவு பண்ணணும், நான் போய் தலைவனை பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு ஊருக்குள்ளே போய் பீத்திக்கணும். இந்த மாதிரி ஒரு விளம்பர அரசியலுக்காக வந்தவன் தான் அத்தனை தற்குறி கூட்டமும். அவ்வளோ கூட்டத்தில் நீ மட்டும் நல்லவனாக இருந்தியா? 40 பேரும் நசுங்கி செத்துருக்காங்க அப்படின்னா அந்த கூட்டத்தை நீ பார்க்கும்போதே கணிச்சிருக்கலாம், இந்த கூட்டம் ஏன் இவ்வளோ நெரிசலாக இருக்குது, ரொம்ப நெருக்கமாக இருக்காங்களே, ஒருத்தர் சுவாசித்த காற்றையே இன்னொருத்தர் சுவாசிக்கிறாங்களே, காலையில் வரேன்னு சொல்லியிருந்தோமே, ராத்திரியில் 7 மணிக்கு வரமே, இந்த நேரத்தில் எல்லோரும் சாப்பிட்ருப்பாங்களா, தண்ணி குடிச்சிருப்பாங்களா? அவங்க முகத்தை பார்த்தா தெரிஞ்சிருக்காதா மச்சான்? அவங்க முகத்தை பார்த்துருந்தா உனக்கு புரிஞ்சிருக்காதா இவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது? நீ என்னத்தை வந்து பிடுங்க போகிற அந்த தமிழ்நாட்டில் முதலமைச்சராகி? உன் கண்ணு முன்னாடி அவ்வளோ பெரிய கூட்டம், அந்த கூட்டத்துக்குள்ளே 40 பேர் செத்து போயிருக்கான். சாகிறதுக்கு முன்னாடி எத்தனை வேதனையை அனுபவிச்சிருக்கான் அத்தனையும் பார்த்துக்கிட்டு தானே இருந்த. உன் கண்ணு முன்னாடியே அத்தனை பேர் நசுங்கி செத்துருக்காங்க. உன்னை சுற்றி அத்தனையும் உன்னை சுற்றி நடந்திருக்கு, நீ வேடிக்கை பார்த்துருக்க, ஃபோக்கஸ் லைட் அடித்து வேடிக்கை பார்க்குற. உன் நினப்பெல்லாம் எங்கே இருந்துச்சு? உன்னுடைய எண்ணம், உன்னுடைய கொள்கை, குறிக்கோள், உன்னுடைய லட்சியம் இது எல்லாமே மக்களுக்கானதாக இருந்திருந்தா அந்த கூட்டத்தில் ஒருத்தன் தும்முனா கூட உனக்கு காது கேட்கணும். மக்கள் மீது உனக்கு எந்த அக்கறை மயிரும் கிடையாது. நீ வந்த கதையே வேற. இந்த சாவுக்கெல்லாம் காரணம் நீ தான். எல்லா சாவையும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்கிற. நீ வரதுக்கு முன்னாடியே கூட்டம் நெரிசலாக தான் இருந்துச்சு அப்படின்னு எல்லாருமே பதிவு பண்ணுறாங்க. அந்த இடத்துக்கு வரதுக்கு முன்னாடியே கூட்டம் அதிகமாக தான் இருந்துச்சு, ரொம்ப நெரிசலாக தான் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனாலும் வந்து நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருந்திருக்கிற. நீ பேசிகிட்டு இருக்கும்போதே ஒருத்தன் செத்துக்கிட்டே இருக்கிறான். ஒருத்தன் சாக 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 அந்த உயிர் பிரிகிற நேரத்தில் கூட நீ திமுகவை திட்டிகிட்டு இருக்கிறனா? நீ வந்தது திமுகவை திட்டவா இல்லை இந்த மக்களை பாதுகாக்கவா? சொல்லு மச்சான்.